அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சிஎம் தாயுமானவர் திட்டம் எய்ம்ஸ் டு பிரிங் 5 lakh people அவுட் ஆஃப் பாவர்ட்டி இன் 2 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கரெக்ட் தான். முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டமானது என்ன பண்றாங்க, 2 ஆண்டுகள்ல 5 லட்சம் மக்கள் என்ன பண்றாங்க, வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வரும் அப்படிங்கறத நோக்கமாக வச்சிருக்காங்க. 2024 பட்ஜெட்ல இந்த திட்டம் வந்து இந்த திட்டத்தை பத்தின அறிவிப்பு வெளியாயிருக்கு. சரியா? இப்போ என்ன பண்றாங்கன்னா, அண்டர் தி ஸ்கீம் ரேஷன் ப்ராடக்ட்ஸ் வில் பி டெலிவர்ட் அட் டோர் ஸ்டெப் டு சீனியர் சிட்டிசன்ஸ் ஏஜ்டு above 70 அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் ஆன் எவ்ரி செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ரேஷன் பொருட்கள் வீட்டு வாசலில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து வீட்டுக்கே வந்து தரப்போறாங்க. எப்ப தரப்போறாங்கன்னா, எல்லா நாளும் கிடையாது, ஒவ்வொரு மந்த்லயும் எவ்ரி செகண்ட் சாட்டர்டே அண்ட் செகண்ட் சண்டே அப்போ வந்து தருவாங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களோட 100வது பிறந்த நாள் விழா வந்து கொண்டாடப்பட்டுச்சு. ஆகஸ்ட் 7, 1925 பிறந்திருப்பார். சரியா? ஸோ இவரோட 100வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் நமக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னா அது எம்.எஸ். சுவாமிநாதன் தான். ஸோ அது வரும். இந்த சார்ட்டர் ஆன் மேங்க்ரூவ்ஸ் அப்படிங்கிறது வருமானம் வரும். அதாவது அந்த மேங்க்ரூவ்ஸை வந்து கன்சர்வ் பண்றதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் தான் இந்த சார்ட்டர் ஆன் மேங்க்ரூவ்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது, ஹெட் ஆஃப் நேஷனல் ஃபார்மர் கமிஷன் 2004ல ஃபார்மர் கமிஷன் போட்டிருப்பாங்க, நவம்பர் 18ஆம். அந்த கமிஷனோட சேர்பர்சனா இருந்தவரும் இவர் தான். ஃபார்மர்ஸ் ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க, எம்எஸ்பியை பத்தின ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்தது எல்லாமே இவர் தான். சரியா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி ரெக்கமெண்டட் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு? பின்வரும் எந்த குழு தமிழகத்தின் மாநில கல்விக் கொள்கையை பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த குழு அப்படின்னா, டி முருகேசன் கமிட்டி தான் வந்து இத பரிந்துரை செஞ்சிருக்காங்க. 2022ல இந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. சரியா? சந்திர கமிட்டி பாத்தீங்கன்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. ஏ.கே. ராஜன் கமிட்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நீட்டை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குரியன் ஜோசப் கமிட்டி, பி.வி. ராஜமன்னார் கமிட்டி மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை ஸ்டடி பண்றதுக்காக போடப்பட்டிருக்க கமிட்டி. சரியா? அடுத்தது, the first M.S. Swaminathan Prize for Food and Peace was given to Ademola Adenle. He belongs to which country? அதாவது எம்.எஸ். சுவாமிநாதனுடைய 100வது விழாவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் பேர்ல ஒரு அவார்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் பிரைஸ் ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி. அது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா, ஆடமோலா அடன்லே அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவரு எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா, நைஜீரியாவை சேர்ந்தவர். ஓகேவா? நைஜீரியா அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, வாட் ஆர் த இந்தியாஸ் பாலிசி டுவர்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்? ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இருக்கு அப்படின்னா, அந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல இந்தியா என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? இந்தியா எப்படி அந்த பாலிசியை அணுகுறாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை அணுகுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ரிடக்ஷன் இன் டாரிஃப்ஸ். ஓகேவா? நம்மளும் வரியை கம்மி பண்ணுவோம், அவங்களும் அந்த வரியை கம்மி பண்ணணும். ஓகேவா? டாரிஃபை வந்து கம்மி பண்ணணும். அடுத்தது, நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரை அந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து எப்பயுமே அக்ரிகல்ச்சரை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்போம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து, இன்க்ளூஷன் ஆஃப் டைரி செக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. எப்பயுமே நம்ம அக்ரிகல்ச்சரையும் டைரி செக்டாரையும் என்ன பண்ணுவோம், எந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்குள்ளேயும் நம்ம கொண்டு வர மாட்டோம். ஓகேவா? ஏன்னா குளோபலைசேஷனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் டைரி ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்தியாவுக்குள்ள வந்துடும். அப்படின்னா நம்ம விவசாயிகளும் நம்ம அந்த கால்நடை மேய்ப்பாளர்களும் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதனாலதான் நம்ம இதை பண்ண மாட்டோம். சரியா? ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இங்கேயும் எக்ஸ்க்ளூஷன் தான் வரணும். இப்போ என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 and 2 ஒன்லி கரெக்ட். சரியா? 1, 2 கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? 1, 2 தான் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு நமக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.